ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். அதுவுமே எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஊர்லேயே தாங்க. செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு. நான் இந்த சம்பளத்தை பார்த்தோன்னே, நான் தான் நமக்கு தான் கண்ணு இன்னும் எதுவும் தெரியலையோ அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தேங்க. ரூ. 2,00,000 சம்பளம். சரிங்களா? ரூ. 2,00,000 சம்பளத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க ரெடி அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு லைஃப்க்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். ஓகேங்களா? எனக்கெல்லாம் இது உதவாதுப்பா அப்படின்னா, உங்கள் நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி விடலாம். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகலாம் இல்லையா? அதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன முயற்சி தாங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரொஃபஷ்னல் ஃபங்க்ஷனரிஸ். இது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி நம்ம தூத்துக்குடியில் இருக்கு இல்லைங்களா? சிதம்பரனார் போர்ட்டு. ஸோ அந்த துறைமுகத்தில் ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. அதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட் கிளாஸில் பிஇஓ பிடெக்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேறு ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் ஐடியில் முடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க கிளியராக பிஜியும் எதிர்பார்க்குறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா? 12 வருஷம் நீங்கள் டேட்டா ப்ராசஸிங்லேயோ இல்லை ப்ரோக்ராமிங்லேயோ நெட்ஒர்க்லேயோ சிஸ்டம் டிசைன்லேயோ அனாலிசிஸ்லேயோ வேறு எதுலேயும் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு ஷிப்பிங்லேயோ இல்லை போர்ட் செக்டார்லேயோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நல்லா இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஸோ பேசிக்கலி இது சீஃப் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோல். சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீனியர் மேனேஜர். அது என்னடா சீனியர் மேனேஜருக்கு எவ்வளோடா சம்பளம் கொடுத்துட போடுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, 1,60,000 சரிங்களா? ஸோ 1,60,000 சம்பளத்தோடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? என்ன படிச்சிருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்காங்க அப்படின்னா, பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையோ இல்லை ஸ்பெஷலைசேஷன் ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஐடி அசோசியேட்டடாக இருந்தால் ஓகே அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்ப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்றாங்க. சரிங்களா மக்களே? ஸோ இதுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே நல்ல சம்பளங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1,20,000 என்ன எதிர்பார்க்குறாங்க? அதே தான். பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி. ஓகேங்களா? ஸ்பெஷலைசேஷன் வேணும். அப்படி ஏதாவது ஒரு ஐடி ரிலேட்டட் ஸ்பெஷலைசேஷன் இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும்ப்பா. டேட்டா ப்ராசஸிங்கில் இல்லை நெட்ஒர்க்லேயோ இல்லை சிஸ்டம் டிசைன்லையோ அனாலிசிஸ்லையோ உனக்கு 5 வருஷம் ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, வந்துரு அப்படின்னு உங்களை கூப்பிட்றாங்கங்க. அடுத்த ஒரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரேட் ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். சீஃப் மேனேஜர் ரோலுக்குமே பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும், 10 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எம்பிஏ முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதுகிறாங்க. ரூ. 2,00,000 சம்பளமும் தராங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீனியர் மேனேஜர் அப்படின்ற ஒரு வேலைக்குமே ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. 1,60,000 சம்பளங்க. நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி இல்லைன்னா எம்பிஏவாவது முடிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ 7 வருஷம் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பிடியாக ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேனேஜர் அப்படின்ற ஒரு மேனேஜர் ரோலுக்குமே 1,20,000 சம்பளம் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கலாம் போதும்ப்பா, இல்லை பிஜியும் முடிச்சிருக்கீங்க, அதோட எம்பிஏ முடிச்சிருக்கீங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 5 வருஷம் நீங்கள் எங்கேயாவது பிடியாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை பப்ளிக் செக்டர்லேயோ ப்ரைவேட் செக்டர்லேயோ ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னுமே போர்ட் அண்ட் ஷிப்பிங் செக்டரில் இருந்தால் சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னொரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீஃப் மேனேஜர் வேலை. இது என்ன சீஃப் மேனேஜர் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது என்விரான்மெண்ட் பிளானிங் அண்ட் சேஃப்டிக்குள்ளே வருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சீஃப் மேனேஜர் வேலைக்கு ரூ. 2,00,000 சம்பளத்தோடு வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஏதோ ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், என்விரான்மெண்டல் சயின்ஸில், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில், என்விரான்மெண்டல் லாவில் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் உங்களுக்கு என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீனியர் மேனேஜர் ஒரு ரோல், 1,60,000 சம்பளம். சரிங்களா? 7 வருஷம் நீங்கள் இண்டஸ்ட்ரியிலையோ மரைன் சேஃப்டிலேயோ ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங்கோ இல்லை சேஃப்டி இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ஒரு ரோல் மேனேஜர் ரோலுங்க. மேனேஜர் ரோலுக்கு சம்பளம் 1,20,000. பிஜி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா மக்களே? அடுத்தது கடைசியாக கார்ப்பரேட் லீகல் அப்படின்ற ஒரு ரோல் கீழே வர்றது மேனேஜர் ரோல். 2 போஸ்ட் ஓப்பனிங் இருக்குங்க. இதுக்குமே 1,20,000 சம்பளம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் இருந்து நீங்கள் வந்து லா படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ மொத்த வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குப்பா அப்படின்னா 13 வேகன்சிஸ், கை நிறைய சம்பளம். சரிங்களா? ஸோ இங்கே ஏஜ் லிமிட் அவங்களே கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜருக்கு 55 வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாங்க. சீனியர் மேனேஜருக்கு 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மேனேஜருக்கு 40 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. கான்ட்ராக்ட் வேலை 3 வருஷம் வேலை பார்க்க போகிறீங்க. சரிங்களா? இது மாதிரி அவங்க ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க வந்து www.vocport.gov.in அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு செக்ரட்டரி விஓ சிதம்பினார் போர்ட் அத்தாரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் பில்டிங் ஹார்பர் எஸ்டேட் டூட்டுக்குரின் அந்த ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து லெட்டர் எழுதி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லெட்டர் இல்லைங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் ரெஸ்யூமே. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் மறந்துடாமல் அவங்களுக்கு வந்து கரெக்டாக பத்திரமா அனுப்பிச்சி விட்ருங்க. சரிங்களா மக்களே? ஸோ என் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.